வாழ்க்கை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பல கேள்வியோட பல யோசனையோட கூட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், ரொம்ப யோசிக்காதீங்க. இப்படி தான் ஒருத்தர் அந்த வீதிகளில் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார். அவருக்கு தேவை அவரோட பலவீனம், அவரோட போராட்டம் மாறணும்ட்டு. இன்னைக்கு மாறுமா நாளைக்கு மாறுமான்னு சொல்லிட்டு பல கேள்வியோடு கூட இருந்த ஒரு மனுஷன் அவரோட வாழ்க்கையில் எல்லாரும் இழக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ஸில் கையேந்திர நிலைமையில் உட்காந்துட்டு அவரோட வலி ஒரு பக்கம், சூழ்நிலை ஒரு பக்கம், தேவை ஒரு பக்கம், இப்படி பல நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அமர்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஒரு நாள் ஒரு வேலை வந்தது. ஒருவர் அற்புதம் செய்கிறவர் அந்த வழியா வராருன்னு கேள்விப்பட்ட உடனே உறக்க சத்தமாய் கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. அந்த குருடனோட சத்தத்திற்கு உடனே பதில் சாய்த்த ஒரு தேவன், அவர் வேற யாரும் இல்லை, இயேசு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சூழ்நிலைக்குள்ள பல கேள்வியோடு, பல அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்குமா நடக்காத பல கேள்வியோடு கூட குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட தருணங்கள் இருந்தாலும் உறக்க சத்தமா இயேசு என்ற நாமத்தை சொல்லி பாருங்க. இன்னைக்கு பலவீன போராட்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள்ல அநேகர் பல வழிகள்ல சொல்லி இதை விட்டுறலாம், வேற வழி, வேற ஆப்ஷன்ஸ். நோ 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 நோ. அந்த வழியோடு கூட இருந்த ஒரு மனுஷர் நம்பிக்கையோடு கூட இருந்தார். எனக்கு இன்னைக்கு பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, ஆனால் இவைகளை மாற்றுகிற தேவன் ஒரு நாள் என்னை சந்திக்க வருவார் என்ற ஒரு ஏக்கம். இன்னைக்கு அவருடைய ஏக்கங்களை நிறைவேற்றுற நாட்களுக்குள்ள ஏசப்பா இன்னைக்கு வந்தார். ஒரே சத்தம் தான், தாவீதின் குமாரனே நீர் எனக்கு இறங்கும். கேட்கிறவன் எவனோ அதை பெற்றுக்கொள்ள கடவான். அவன் நாமத்தை சொல்லி நிற்கிறவனுக்கு நன்மை ஒரு நாள் அதிசயமா எப்படி நடக்குதுன்னே தெரியாது, ஆச்சரியமா நடத்தி கொண்டு போவாருங்க. எனக்கு ஒருவேளை சூழ்நிலைக்குள்ள அழுதுட்டு பலனற்று சோர்வின் நிலைமையில நீங்க நிற்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு யோசனை இல்லாமல் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாருங்க. நீர் எனக்கு இறங்கும் தகப்பனே, நீர் எனக்கு செய்யும், எங்களை கடாட்சி தருளுங்க என்று சொல்லி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பல பாடுகள், பல உபத்திரவங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம். நடக்குமா நடக்காதா, ஐயோ இந்த பாதையை விட்டுடலாம், பல கேள்வி, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இருக்கே அப்படின்ட்டு யோசிக்காம உங்க கூக்குரலின் சத்தத்தை இயேசுவின் இடத்துல இடுங்க. நம்முடைய காரியங்களை நடக்கிறதற்காக அவர் ரெடியா இருக்காருங்க. உங்க சத்தத்தை அவர்கிட்ட நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கூப்பிட்டு பாருங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவர் இறங்காம போயிடுவாரா? உங்களுக்கு செய்யாம போயிடுவாராங்க? கூப்பிட்டு பாருங்க, சூழ்நிலை அற்புதம் நடக்குதா இல்லையான்ட்டு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையில் உண்மை உள்ள தேவனையும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் இயேசு. இயேசுவின் நாமத்தை முழங்கி பாருங்க, என் சூழ்நிலை நீர் இறங்கும் ஏசப்பா, என் காரியத்தில் இறங்குங்க ஏசப்பா, இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க. பேசுற ஜனங்களுக்கு முன்னாடி எங்க தலைகளை உயர்த்தி காண்பீங்க சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன், நமக்குரிய காரியங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு ஜனங்க ஒருவேளை அவமானமா, ஐயோ இது நடந்துருமா, இவன் இப்படி அப்படின்ட்டு